ஒரு கமெண்ட்டுக்கான ஒரு ரிப்ளை வீடியோங்க இது. 2 பேருக்கு நடுவில் யார் வந்தாலும் பிரச்சனை தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் எந்த ஒரு 3வது நபர் வந்தாலுமே பிரச்சனை தான். அது மாமியாராக இருக்கட்டும், மாமனாராக இருக்கட்டும், நாத்தனாராக இருக்கட்டும், இல்லை சின்ன மாமியார் அவங்க இவங்க யாராக இருந்தாலும் சரி, ஏன் ஈவன் பொண்ணுக்கு அப்பா அம்மாவாக இருந்தாலுமே சரி, 2 பேருக்கு நடுவில் யார் வந்தாலுமே அது பிரச்சனை தான். அதே மாதிரி தான் மாமியார் மருமக உறவு நல்லா போயிட்டுருக்கோம், நடுவில் பொண்ணு வந்தாலுமே பிரச்சனை. அதே மாதிரி அண்ணன் தம்பி உறவு நல்லா போயிட்டுருக்கோம், நடுவில் லேடிஸு அண்ணிமார்கள் இவங்களோட ஒய்ஃப் அப்படின்னு யார் வந்தாலுமே அது பிரச்சனை தான். மருமக 2வது மருமக இவங்களுக்கு நடுவில் யார் வந்தாலுமே பிரச்சனை தான். ஸோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயுமே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டு ஒய்ஃபு, மாமியார் மருமக, ஃபஸ்ட்டு டாட்டர்லா, செகண்ட் டாட்டர்லா, அக்கா தங்கச்சி யாராக இருந்தாலுமே ஓகேங்களா, யார் யாரை எந்தெந்த டிஸ்டன்ஸில் வைக்கணுமோ அவங்கவுங்களும் அந்தந்த டிஸ்டன்ஸில் வைங்க. ரொம்ப ஹார்ட் டு க்ளோஸ் பர்சனாக இருந்தாலும் பரவாயில்ல, தள்ளி வைங்க. அந்தந்த ரிலேஷன்ஷிப்பை கரெக்டான ஒரு லிமிட்டோடு மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ நடுவில் யாரும் பூந்து விளையாட முடியாது.